ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக ஸ்ரீலங்கன் பீஃப் ரோல்ஸ் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி மெயினாக நான் பிகினர்ஸுக்காக வேண்டி தான் போட்டிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்டால் இது ஃபஸ்ட் டைம்லேயே நல்ல பர்ஃபெக்டாக வரதுக்கு இதில் நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைம் பார்த்து ட்ரை பண்ண கொள்ளைக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். அந்த அளவுக்கு இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிற அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் 400 கிராம் பீஃபை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு சால்ட்டும் மஞ்சளும் போட்டு இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை அவிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் நிற்கிற இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இதை அரைக்க கொள்ளைக்கு மிச்சம் அரைக்கப்படாது. இது ஒரு 2 பல்ஸ் விட கொள்ளைக்கு இந்த மாதிரி இந்த பீஃப் வந்து நீட்டமாக வரணும். இதை மிச்சம் அரைச்சாலும் இது நல்லா டேஸ்ட் ஆகிக்காது. இது இந்த மாதிரி துண்டாக வரணும். இந்த மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எல்லா பீஃபும் வந்து அரைப்படாது. 1-2 இந்த மாதிரி பீஃப் ஈக்க கொள்ளைக்கு இதை ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மற்ற அரைப்படாத பீஃபை வேறையாக எடுத்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அது கூடவே கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். லைட்டாக இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆயிலில் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு பச்சை கொச்சிக்காய் ஆட் பண்ணேன். நான் ஒரு 4 பச்சை கொச்சிக்காய் மாதிரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை கொச்சிக்காய் ஆட் பண்ணுங்கள். இந்த பச்சை கொச்சிக்காயும் லைட்டாக ஆயிலில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நாங்கள் இதில் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆட் பண்ணணும். இதில் நான் சரியாக 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் மிச்சம் வதங்க தேவையான ஆயிலில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி ஆட் பண்ணுங்கள். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது கடற்கொச்சிக்காய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலா வாசம் போகிறதுக்கு மட்டும் இதை 2 மினிட்ஸ் இந்த வெங்காயத்தோடு வதக்கி விடுறேன். நீங்கள் மிச்சம் வெங்காயம் வதக்கினாலும் வந்து இந்த கறிக்கு டேஸ்ட் ஆகிக்காது. இந்த வெங்காயம் வந்து அரை பச்சை மாய்க்கு வரக்குள்ள இது இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பாருங்கள், இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பீஃபையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இதே மெத்தடுக்கு பீஃப் மட்டும் இல்லை சிக்கன்லேயும் செய்யலும். சிக்கனில் செய்கிறனாலும் இதே தான். நீங்கள் சிக்கனை வந்து அவிச்சிட்டு அரைச்சிட்டு இதே அளவுக்கு 400 கிராமுக்கு சிக்கன் ஆட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் டின் ஃபிஷ்ஷில் செய்கிறனாலுமே ஃபிஷ்ஷை கொஞ்சம் லைட்டாக துண்டாக உடைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். ஒனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். 500 கிராம் பொட்டேட்டோ வந்து இதை நல்லா அவிச்சு வச்சுருந்தேன். நல்லா அவிச்சிட்டு இதை நல்லா மெஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கறி வந்து குயிக்காக செஞ்சிடலும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல பர்ஃபெக்டாக வரும். 500 கிராம் பொட்டேட்டோவையும் ஒரே அடி ஆட் பண்ணாமக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த கறியோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லாஸ்ட்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதில் விருப்பம்னா லீக்ஸும் ஆட் பண்ணணும். லீக்ஸ் ஆட் பண்ணுறேன்டால் ஒரு 100 கிராம் லீக்ஸை சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு இந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமா லீக்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி லீக்ஸ் ஆட் பண்ணலை, சும்மா பொட்டேட்டோ மட்டும் தான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இந்த கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் ரோல்ஸுக்கு தோசை எப்படி கரைச்சி செய்கிறேன் அப்படின்ட்டு பார்ப்போம். நான் இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இந்த கோதுமை வந்து சரியாக 130 கிராம் இருக்கும். இது கூட முக்கியமான இன்க்ரீடியன்ட் பண்ணுறேன். இது என்னென்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணக்குள்ள ரோல்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிட்டு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த சால்ட் ஆட் பண்ணுற வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டுது. 1 கப் கோதுமாவில் வந்து நீங்கள் தோசை செய்கிறேன்டால் இதில் ஒரு 15 தோசை மாதிரி உங்களுக்கு செஞ்சிருக்கலும். நான் செஞ்சிக்கிற கறி வந்து ஒரு 40 ரோல்ஸுக்கு மாதிரி போதுமாக இருக்கும். நான் 40 ரோல்ஸுக்கு இதை 3 தடவை மாதிரி இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். அதாவது 3 கப் கோதுமை மாவை வந்து 3 தடவை மாதிரி இதே மெஷர்மெண்ட் அளவுக்கு 1 கப் கோதுமாவுக்கு வந்து 1.5 கப் வாட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணி எப்படி அரைச்சி எடுத்தனோ அதே மாதிரி 3 தடவை மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன்.
நான் தோசை ஊற்றுறது பொதுவாக எப்போவுமே இந்த கரண்டிட்டு இந்த ரவுண்ட் கரண்டிட அளவு தான் வச்சுப்பேன். இந்த கரண்டிட அளவு உங்களுக்கு அளந்து காட்டுன்னு பாருங்கள். 1/4 கப் மெஷரிங் கப்பில் இதை ஊற்றக்கொள்ளைக்கு சரியாக அரைவாசி மாதிரி வருது. மெயினாக பிகினர்ஸுக்கு வந்து இந்த தோசை சுடுறதுல தான் சொதப்பலே வரும். நான் எப்படி சுடுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தவாவில் வந்து ஆயிலை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் நீங்கள் கூடுதலாக அப்ளை பண்ணவும் படாது. கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் இந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி தான் நீங்கள் ஆயில் எட் பண்ணணும். ஆயில் கூடுதலாக எட் பண்ணிட்டேனாலும் தோசை வந்து சுற்றுறதுக்கு உங்களுக்கு சரியாக வராது. நான் தோசை செய்யக்குள்ளைக்குமே எனக்கு ஃபஸ்ட் தோசையும் செகண்ட் தோசையும் சரி வராது. இந்த மாதிரி கல்லில் வந்து ஒட்டி பிடிச்ச மாதிரி தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டாலுமே இது கலட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ இது இந்த மாதிரி நல்லா கலட்டி விட்டுட்டு இந்த தவாவை மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நான் மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துருந்தேன். இதுக்கு மேலே மறுபடியும் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கூடுதலாக ஆயில் எட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பூசின மாதிரி எட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றணும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் நிற்குது. அப்போவும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லிக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ஃபெக்டான ரோல் செய்கிறதுக்கு. இங்கே 15 தோசைக்கு கறி செய்யணும் அப்படின்றால் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட் அளவுகளை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ செகண்ட் தோசை வந்து ஃபஸ்ட்டுக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலட்டுறதுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்குது. நீங்கள் தேர்ட் டைம் தோசை ஊற்றக்கொள்ளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கு மேலே ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த சைடு கேட்குற துண்டையும் கலட்டி விட்டுட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கூடுதலாக அப்ளை பண்ண வேணாம், கொஞ்சம் ட்ரையான மாதிரி தான் அப்ளை பண்ணி விடணும். தேர்ட் டைம் ஊற்றக்கொள்ளைக்கு பாருங்கள், இது சைடுக்கெல்லாம் இந்த மாதிரி குயிக்காக டொட்ஸ் தெரிக்கும். இந்த மாதிரி தெரிச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் வந்து கூடுதலாக வச்சுக்கிறீங்க. அதை விட கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. தோசை செய்யக்கொள்ளைக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். 1-2 செய்யக்கொள்ளைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும். கலட்டுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே நீங்கள் செஞ்சுனே போகக்கொள்ளைக்கு அது சரியாக வந்துடும் எல்லா தோசையும். நீங்கள் தோசையை செஞ்சதும் வேறே எடுத்து வைக்க வேணாம். அந்த தோசையை செஞ்சதுமே அப்படியே இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதில் கறி எட் பண்ணி சுற்றி விட்டுக்கோங்க. தோசை சூடோடிக்க கொள்ளைக்கு தான் நீங்கள் கறி வச்சு சுத்த கொள்ளைக்கு இந்த தோசை வந்து கறியோடு உண்டா ஒட்டி பிடிச்சிக்கும். நீங்கள் தோசை ஆறுனதுக்கு அப்புறமா சுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து கறியோடு ஒட்டி பிடிக்காது. தவாலிருந்து தோசையை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சதும் அப்படியே இதுக்கு மேலே கறியை வச்சு சுத்த வேணும். நீங்கள் அப்படி சுத்த கொள்ளைக்கும் இந்த தோசை வந்து பிளேட்டோட ஒட்டி பிடிச்சிக்கும். நீங்கள் கறியை வச்சதுக்கப்புறமா தோசையை சுத்த கொள்ளைக்கு அந்த தோசை கீழக்கு வந்து பிஞ்சமாய்க்கு ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி தோசை பிளேட்டில் வச்சதும் லைட்டாக இந்த மாதிரி இதில் ஆவி போகிறதுக்கு 2 ஆட்டு கையால் இந்த மாதிரி ஆட்டிட்டு அதுக்கப்புறமா இதை பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் கறி எட் பண்ணி சுற்றினீங்கன்னா இந்த தோசை வந்து பிளேட்டில் ஒட்டாமைக்கு இருக்கும். 2-3 தோசை சுத்த கொள்ளைக்கு பிளேட் சூடாக இருந்தாலுமே பிளேட்டில் வந்து தோசை ஒட்டி பிடிச்சிக்கும். பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு ட்ரையான க்ளோத்தால் வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிளேட்டில் வச்சு சுற்றுங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டும் செகண்டும் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த தோசையில் வந்து கறி சுத்தாமைக்கு வச்சுருந்தேன். இது எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்போ இதை வந்து என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ரோல் சுத்த கொள்ளைக்கு இந்த மாதிரி வெடிச்சு வந்துச்சுன்னால் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் இந்த தோசையை வந்து இந்த மாதிரி சின்ன துண்டாக பிச்சுட்டு இதுக்கு மேலே ஒட்டி விடுறேன். நீங்கள் இப்படி செய்ய கொள்ளைக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண கொள்ளைக்குமே இது வெடிக்காமைக்கு வரும். நீங்கள் இதோட பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இது வெடிச்ச மாய்க்காகிடும். அதுக்காக வேண்டி தான் இதை இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நாங்கள் இது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த துண்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நாங்கள் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண கொள்ளைக்கு வந்து இது சரியாக வந்துடும் ஒட்டின மாதிரி. இப்போ ரோல்ஸை வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். அதுக்கு நான் ஏற்கனவே தோசைக்கு கரைச்சி வச்சுருந்தேன். இந்த பட்டரில் வந்து கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இது லூஸான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிற இந்த ஸ்பூனில் வந்து 10 ஸ்பூன் வந்து இதில் எட் பண்ணுறேன் இந்த பட்டரை.
இப்போ அதே ஸ்பூனில் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். நான் இதில் சரியாக 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 10 ஸ்பூன் பட்டருக்கு 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை கரைச்சி எடுக்கக்குள்ளே இது சரியான பதத்துக்கு கொஞ்சம் லைட்டாக லூஸான பதத்துக்கு வரும். நீங்கள் எந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை கரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ இதை அப்படியே இந்த பட்டரில் ஆட் பண்ணிட்டு இந்த ரோல்ஸை நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளெக்ஸை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ப்ரெட்டை வேணும்னாலும் அரைச்சிட்டு கோட் பண்ணி எடுத்துக்கவும் மேலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்குகிற பிஸ்கெட் தூள் அதை வச்சு வேணும்னாலுமே உங்களுக்கு யூஸ் பண்ணலும். நீங்கள் ப்ரெட்டையுமே சும்மா பச்சையாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணினாலுமே நல்ல கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நான் இந்த ரோல்ஸ் ஏற்கனவே அந்த ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இந்த ரோல்ஸையும் இதில் போட்டு டிப் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சின்னு நீங்கள் இதை டிப் பண்ணி விடணும். அப்போ தான் இது 2 சைடும் ஒட்டி பிடிச்சிக்கும். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண கொள்ளைக்கும் சைடுக்குள்ளே துண்டை இந்த மாதிரி போட்டுட்டு இது இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடணும். இதுள்ளுக்கு அந்த ஏற்கனவே அந்த ஒட்டிக்கிற துண்டுளுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் போகாமக்கி வெளியோக்கு மட்டுமே இதை கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா ரோல்ஸையும் இதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துனேன். இப்போ இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரோல்ஸ் ஃப்ரை பண்ணக்குள்ள ரோல்ஸ் வெடிக்காமல் கேட்குறதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கணும். ஸ்டவ்வும் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரோல்ஸ் வந்து வெடிக்காமைக்கு வரும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்ததுனாலும் ரோல்ஸ் வந்து வெடிச்சிடும் ஃப்ரை பண்ணக்குள்ள. நீங்கள் ஒரே ஆயிலில் 2-3 தடவை ரோல்ஸை போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த கருப்பு பிரெட் க்ரம்ஸ் மற்ற தீஞ்ச பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து ரோல்ஸில் ஒட்டி பிடிச்சிருக்கும். அதுக்காகவே இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இதை வடித்து விடுங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஆயில் இருக்கிற இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வடித்து விட்டுட்டு இதில் மறுபடியும் ரோல்ஸை போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கு மற்ற ரோல்ஸில் வந்து இந்த தீஞ்ச பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டி பிடிச்சிக்காது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நான் சொல்லி தந்த எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரோல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய கொள்ளைக்கு நல்ல பர்ஃபெக்டாக வரும். இது மாதிரி பிகினர்ஸுக்கு தேவையான நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் இன்ஷால்லா அடுத்தடுத்து இந்த சேனலில் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.